கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33 முதல் 36 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ரோமர் புத்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை வேதப்பாட வகுப்பிலே நாம் போதித்து கொண்டு வருகிறோம். சுவிசேஷம், அதாவது தேவனுடைய இரட்சிப்பின் வழி, அதை குறித்து ஒரு மாபெரும் விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொடுக்கிறார். வேதத்தின் மைய கருத்தை சுவிசேஷம் தான். நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதை குறிப்பிடுகிறது என்றால், கண்டிப்பாக ஆண்டவருடைய இரட்சிப்பின் வழியைத்தான் அது பேசுகிறது. மனிதனுக்கு இரட்சிப்பு தேவை. ஏனென்றால் மனிதன் பாவியாக இருக்கிறான். பாவியான மனிதன் தேவனுடைய இரட்சிப்பை பெற்று நீதிமானாய் மாற்றப்படணும். அதற்கு இரட்சிப்பின் வழி, அதாவது தேவன் நியமித்த இரட்சிப்பின் வழி மிகவும் முக்கியம். அதை தான் பேசுகிறாரு. முதல் 11 அதிகாரங்கள் சுவிசேஷத்தை பற்றின உபதேசங்களை பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். இரட்சிப்பு என்பது தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கிடைக்கிறது. இதுதான் அடிப்படை. இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் நினைத்து பார்க்கிறார். அதாவது நிருபங்களை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அவர் சொல்ல ஒரு உதவியாளர் ஒருவர் எழுதி கொண்டே இருப்பார். எழுதி முடித்த உடனே அதை திரும்ப அவர் என்ன செய்வார், வாங்கி அவர் வாசிப்பார். அப்படி வாசித்து முடிக்கும்போது அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் நினைத்து பார்த்து இப்போ சொல்கிறாரு. இந்த 33வது வசனத்தில் வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! போதும். தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அப்போ அவர் எழுதின அந்த நிருபங்களை வாங்கி வாசித்துட்டு அவரே ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆண்டவர் எவ்வளவு அவருடைய இரட்சிப்பின் ஐஸ்வர்யம், இரட்சிப்பை குறித்ததான ஞானம், இரட்சிப்பை குறித்ததான அறிவு, இதெல்லாம் எவ்வளவு, இதனுடைய ஆழங்கள் எவ்வளவா இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். நிறைய சபைகளில் சுவிசேஷத்தின் ஆழம் இல்லை. ஏனென்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் உண்மை என்னன்னா, இரட்சிப்பிலே தான் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. பிறப்பிலே கிறிஸ்தவராக இருக்கிறது தவறில்லை, ஆனால் இரட்சிப்பை அடைய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இரட்சிப்பை பெறவில்லை என்றால் நாம் எந்த குடும்பத்தில் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? வந்த பின்பு அவர் ஏன் கல்வாரி சிலுவைக்கு போனார்? அவர் தான் கடவுள் அப்படின்னா, அவர் தான் தேவனுடைய குமாரன்னா அவரை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் அவர் சிலுவையில் அடித்து கொன்னாங்களே, அவர் ஏன் சிலுவைக்கு போனார்? சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்? பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது ஏன் எழுந்தார்?
அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் சிலுவையை பற்றின உபதேசம். கரெக்டாக சொல்லணும்னா சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசம், அதுதான் சிலுவையை பற்றின உபதேசம். இது யாருக்கு பைத்தியமாக இருக்குதான் இதை கேட்கும்போது? கெட்டு போகிறவர்களுக்கு, கெட்டு போகணும்னு நினைக்கிறவனுக்கு. இதெல்லாம் நம்ப முடியாதுங்க, இதில் என்ன கட்டுக்கதை மாதிரி இருக்குது அப்படின்னு யார் சொல்லுவா? கெட்டு போகணும், தீமையான வழிகளில் போகணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குதான்? அதுதான் ஸ்ட்ரென்த்தே, தேவ பலனே அதான். அதில் தான் கிறிஸ்தவமே இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், இதில் தான் என்ன இருக்கு? சுவிசேஷமே இருக்குது. அடுத்து வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தீர்க்கதரிசி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்து. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறாரு, உலகத்தின் ஞானத்தை தேவன் என்னவாக்கிட்டாரா? பைத்தியமாக்கிட்டார். உலகத்தின் ஞானம் தேவனுடைய பார்வையில் என்னவாக இருக்கிறது? பைத்தியமா இருக்கு. அப்போ உலகத்தில் நாம் எவ்வளோ படிப்பு படித்தாலும், படிக்கிறது நல்லது, பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் ஆண்டோடைய பார்வையில் டோட்டல் வேஸ்ட், அது பைத்தியம். அடுத்து வாசிங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறது. உலகத்துக்கு ஒரு ஞானம் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு என்ன சொல்லுது? தேவன் கடவுள்னு சொல்லி யார் யாரையா சொல்லுது, உண்மையான ஆண்டவரை தேவன் என்று சொல்ல மாட்டேங்குது. அப்போ தேவனை அறியாது இருக்குது. எது? உலக ஞானம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்காக தேவன் பிரியப்பட்டார். மற்றவர்களுக்கு, உலக மக்களுக்கு இந்த பிரசங்கம், சபை கூடுதல், ஆராதனை இதெல்லாம் பைத்தியமாக தோணுதான். அப்படி பைத்தியமாக தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே தேவன் என்ன செய்தாராம்? அவரை தேடி வருகிற பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு தேவன் பிரியமாக இருந்தார். அப்போ எதை வச்சு தான் ரட்சிக்கிறார் ஆண்டவர்? சிலுவையை பற்றின உபதேசத்தை வச்சு தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறார். அடுத்தது வாசிங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இது அவர்களுடைய கேரக்டர். யூதர்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமின்னுவாங்க. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன மோசையின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் உங்களுக்கு கிடையாதுன்னாரு. கிரேக்கர்கள் எப்பொழுதுமே ஞானம், அதாவது நம்புற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. அது அடுத்து நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. இந்த ரெண்டு கூட்டமும் அடையாளத்தை தேடுது, உலக ஞானத்தை தேடுது. ஆனால் நாங்களோ யாரை பேசுறோமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இவர் இங்க பர்பஸா தான் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். மரியாளின் மகன் என்று எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்னு சொல்லலை. 3.5 வருடம் வல்லமையாக ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இப்போ இதை கேட்கிற யூதர்களோ அல்லது கிரேக்கர்கள் என்ன நினைப்பாங்க? அவர் தான் சிலுவையில் அரைஞ்சு கொன்னாச்சு, அவர் மூலமாக ரசிப்புன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் விளங்கலையே, எப்படி அவரே இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி ரசிப்பை தர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு, நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அடுத்து வாசிங்க. அவர் யூதருக்கு இடரலாயும். அவரை பற்றி பேசும்போது யூதருக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இடரலா இருக்கிறானா? ஆக்சுவலாக இவர் இடரலா இல்லை, அவங்களுடைய மைண்டில் அவங்க எப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க, இதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா அவங்க நினைக்கிற மேசியா எப்படி? ராஜாதி ராஜாவாக. ஏன்னா அவங்க பழைய ஏற்பாடு மட்டும்தானே, அதில் மோசையெல்லாம் வல்லமையான ஊழியத்தை, எலியா வல்லமையான ஊழியத்தை செய்கிறாங்க.
அப்போ இவர் தேவகுமாரனாக இருந்தால் தேவகுமாரன் என்ன செய்யணும்? வல்லமையாக இறங்கணும். அவரை யாரும் பிடிக்க முடியாது, அடிக்க முடியாது, முள்முடி சூட்ட முடியாது, அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆகையினாலே இவரை பற்றி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கும் போது யூதர்களுக்கு அதை நம்ப முடியல, இடரலாக இருக்குது. அடுத்து கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஏன்னா அவங்க உலக ஞானத்தை தேடுறவங்க, இது நம்புற மாதிரியே இல்லைங்க அப்படின்றாங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மறைக்கப்பட்டிருந்த ரகசியமா எது? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் அவருடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். எதை? ஒரு ரகசியத்தை. அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அது என்ன ரகசியம்னா அதுதான் தேவனுடைய ஞானம். அந்த தேவ ஞானத்தை மனிதர்களால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். தேவ ஞானம் புரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அடுத்து 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏற்கனவே எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, தேவன் அவரை யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ, அதாவது அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, அவரை யாரெல்லாம் இவர் தான் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் அன்பு செலுத்துகிறவங்க. அவர்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காராம், ரெடி பண்ணி வச்சுருக்கார். அதை எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் கேட்கல. இங்கிலீஷில் அப்படி தான் வரும். கண் காணவில்லை, காது கேட்கவில்லைன்னு வருது இல்லையா? அந்த தேவ ஞானத்தை எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் அது தோன்றவில்லையா. ஆண்டவர் இப்படிலாம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத எந்த மனுஷனும் யோசிக்கவே முடியாதான். அந்த அளவுக்கு மனிதனுடைய யோசனைக்கே அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்காராம். 10வது வசனம். ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கு தேவன் அவைகள் என்ன செய்தார்? இது ரகசியம்தான். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது ரகசியம். ஏற்றுக்கொண்ட நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு என்ன செய்தாரா? வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு அந்த தேவனுடைய ஆழங்கள் என்னன்றது தெரியும். எந்த ஆழம் இது? எந்த ஆழத்தை குறித்து பேசுறார் அப்படின்னா, ரட்சிப்பின் திட்டத்தை பற்றின ஆழம். பிதா எப்படி ரட்சிப்பு, இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காரு இல்லையா? அந்த திட்டத்தை பற்றினதான ஆழம். இந்த ரட்சிப்பின் ஆழம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதலாவது, தான் விளக்கின ரட்சிப்பை பற்றி அதை எண்ணி முதலாவது பவுல் அப்போஸ்தலன் ஆச்சரியப்படுகிறார். அவர் தான் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் அந்த 11 அதிகாரத்தில் பேசிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் அதையே திரும்ப அவர் படித்து பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சுருக்காரா அப்படின்னு. அடுத்து, தேவனுடைய ரட்சிப்பின் வழி மனிதனுடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வழி மனிதனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத காரியமாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த ரட்சிப்பிலே மனிதனுடைய பங்கு எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க அது தேவனுடைய பங்கு மட்டும்தான். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டது, அதனால தான் சொல்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையே. கிருபை என்றால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு மட்டும்தான். நாம் எந்த காரியமும் இதில் பெருசாக செய்யலை. அப்போ முதலாவது காரியம், இந்த ரட்சிப்பை பற்றின ஆழத்தில் முதலாவது ஆச்சரியப்படுகிறார். இந்த ஆச்சரியம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மலை உச்சியில் போய் நின்று
அந்த கீழே இருக்கக்கூடிய எல்லா அந்த ஊர் பில்டிங்கு, அந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரிய உணர்வு ஏற்படும் பாருங்கள். அதை போல் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், இதற்கு தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவோடு ஒன்றுபடுத்தப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவன் ரட்சிக்கப்பட்ட மனிதனை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கிறது போல பார்க்கிறார். அதுதான் வசனம். நமக்கே அந்த நம்பிக்கை இருக்காது. நான் கிறிஸ்து மாதிரியா இருக்கேன் அப்படின்னு நம்மளை என்ன செய்ய மாட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாமே நம்மை நம்ப மாட்டோம். ஆனால் பிதா எப்படி பார்க்குறாராம், கிறிஸ்துவை எப்படி பார்ப்பாரோ அது மாதிரி தான் நம்மளையும் என்ன செய்கிறாராம், பார்க்குறாராம். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இந்த அதிகாரம் முழுவதுமே ரட்சிப்பை பற்றி தான் போதிக்கிறார். ரட்சிப்பை எண்ணி பார்த்து தான் ஆச்சரியமாக சொல்கிறாரு, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை. என்ன ஐஸ்வர்யம் அது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதா நம்மிடத்திலே வைத்த தயவுனாலே பிதாவினுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். கிருபை அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமாக அவர்கிட்ட இருக்கான். அப்படின்னா என்ன, நிறையா இருக்குன்னு அர்த்தம். கிருபை நிறையா இருக்கான். அதுதான் சொல்றார், மகா மேன்மையான ஐஸ்வர்யம் அப்படிங்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதுறாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் காலகட்டத்தில், அவருக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த எல்லா சீசர்களை விட தன்னை சிறியவன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்டவரோடு நடந்தவர்கள், லிட்ரலாகவே எழுத்தின்படியாக நடந்தவர்கள். இவர் அப்படி நடக்கலை. இன்னொன்று தன்னை தாழ்த்தும் விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, என்னுடைய காலகட்டத்திலையும் சரி, எனக்கு முந்தைய காலகட்டத்திலையும் சரி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் ரொம்ப சிறியவன். ஆனால் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில், அதாவது யூதர்கள் அல்லாதவர்களிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக தேவனுடைய கிருபை எனக்கு. அப்ப தன்னுடைய ஊழியம் என்னன்றதை ரொம்ப தெளிவா சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். தன்னுடைய ஊழியம் என்னன்றதை சொல்றார். நான் எல்லார காட்டிலும் சின்னவன் தான், ஆனால் தேவனுடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், எதை நான் சொல்லணுன்றதுக்காக, யார்கிட்ட சொல்லணுன்றதுக்காகன்னா புறஜாதிகளுக்கு நான் அறிவிக்கணும். எதை அறிவிக்கணும், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கணுமா. ரொம்ப தெளிவாகவே சொல்றார். அவர் ஆசீர்வாதம்னு கூட சொல்லலை, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். அப்ப கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னா இதுல நிறைய அர்த்தம் வரும். அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னா அவர்கிட்ட ஐஸ்வர்யம் எப்படி இருக்குது, அளவில்லாமல் தான் இருக்குது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதை நேரடியாக குறிக்குது. அது ஒன்று. ஆனால் அதோடு நின்றல, அது அதோடு நிற்கலை. இப்போ வாசிக்கலாம். 18வது வசனம் வாசிப்போம். ரோமர் மன்னிக்கணும், எபேசியர் 3:18. சகலமும் பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் என்னென்ன உணரணுமா, அகலம், நீளம், ஆழம், உயரம். அப்ப இங்க எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா, முதல்ல கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் சொல்லும் போது நேரடியாக அதனுடைய அர்த்தமே ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை தான் குறிக்குது. ஒன்று. ரெண்டாவது, அதோட நின்றலை. அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய அன்பு அளவற்ற ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அவருடைய அன்பு நிறையா இருக்குதான். அவருடைய அன்பு அதனுடைய அகலத்தை, நீளத்தை, ஆழத்தை, உயரத்தை நாம் என்ன செய்யணுமா, அதை உணரணுங்கிறாரு.
இது புரிஞ்சால் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய அன்பு புரியணும், கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் புரியணும், அவருடைய இரக்கம், அவர் மகா இரக்கம் உள்ளவர் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ இரக்கம் அவர்கிட்ட ஐஸ்வர்யமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்கம் அவர்கிட்ட வேண்டிய மட்டும் இருக்குது, நிறையா இருக்குது. கிருபை, அளவற்ற கிருபைன்னு வரும். அப்போ கிருபை அவர்கிட்ட ஐஸ்வர்யமாக இருக்குது. தயவு, நீடிய தயவுன்னு வருது. அப்போ தயவு அவர்கிட்ட அளவற்ற விதத்தில் ஐஸ்வர்யமாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் சுவிசேஷம். இது புரிஞ்சிருச்சுன்னா நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் சுவிசேஷத்தை சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மத்தியிலே சொல்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க. ஏன்னா இதனுடைய மேன்மை புரியவில்லை. இரட்சிப்பின் மேன்மையை நினைக்காததுனால இதை பற்றி சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் வெளிப்பாட்டை பெற்றவர்கள், வெளிப்பாடு உள்ளவர்கள் இது என்ன செய்வாங்க? சொல்வாங்க. வெளியில் வெளிப்பாடு இல்லாதவர்கள் தான் சொல்லவே மாட்டாங்க. அப்போ இந்த இரட்சிப்பினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ஐஸ்வர்யம் வருது. ரெண்டாவது தேவனுடைய ஞானம் வருது, அவருடைய ஞானம் அளவில்லாமல் இருக்குது. மூன்றாவது தேவனுடைய அன்பு வருது. நான்காவது தேவனுடைய கிருபை வருது. ஐந்தாவது தேவனுடைய தயவு வருது. ஆறாவது தேவனுடைய இரக்கம் வருது. அப்போ தேவனுடைய தன்மை அதுதான் இந்த இரட்சிப்பின் திட்டத்தில் விளங்குகிறது. இது எல்லாவற்றையும் உணர்த்துகிறது. எது? கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது வெறும் ஐஸ்வர்யத்தோடு நின்றல்ல, அவருடைய ஞானம், அன்பு, தயவு, கிருபை, இரக்கம், இது எல்லாத்தையும் தான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்னு அங்கே வசனத்தில் அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இங்கே எதை சொல்கிறார் பாருங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? வேற ஒரு கண்டென்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு, ரட்சிப்பின் கண்டென்ட்டில் பேசுகிறாரு. இதில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்கிறார். தயவு இருக்குது, பொறுமை இருக்குது, நீடிய சாந்தம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது? 100% இருக்குதா? இல்லை. 100% இருக்குதா? இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இவைகளின் ஐஸ்வர்யம் அப்படின்னா அளவில்லாமல் இருக்குது. எது அளவில்லாமல் இருக்குது? அவருடைய தயவு அளவில்லாமல் இருக்குது. அவருடைய பொறுமை, நீடிய பொறுமை உள்ள தேவன் வசனம் இருக்குது. நீடிய சாந்தம் உள்ளவர்னு இருக்குது. அப்போ அவருடைய இந்த கேரக்டர் எல்லாமே ஐஸ்வர்யமாக இருக்குது அவர்கிட்ட. அங்கே சொன்னார் தேவனுடைய ஞானம் இருக்குது, தேவனுடைய அறிவு இருக்குது, தேவனுடைய தயவு இருக்குது, தேவனுடைய கிருபை இருக்குது, தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொன்னார். இங்கே அவருடைய தயவை திரும்ப சொல்கிறாரு, அவருடைய பொறுமையை சொல்கிறாரு, அவருடைய சாந்த குணத்தை சொல்லுகிறார். அப்போ கிருபை, தயவு இது எல்லாம் அவர்கிட்ட எப்படி இருக்கான்? ஐஸ்வர்யமாக இருக்குது. அப்போ கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது அதில் தயவு வருது, பொறுமை வருது, நீடிய சாந்தமும் அதில் சேர்ந்து வருது. ரோமர் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இப்போ இங்கே யூதன்னு இல்லை, புறஜாதின்னு இல்லை, வித்தியாசம் இல்லை. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இப்போ இங்கே ஐஸ்வர்யம்னு அவர் சொல்லும்போது எதை மீன் பண்ணி இங்கே சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய தயவு, வேறு வார்த்தையில் சொல்லணும்னா அவருடைய கிருபை. அவருடைய தயவு எல்லார் மேலேயும் விளங்க பண்ணுறாராம். யூதர்கள் மேலே மட்டுமில்லை, பிரஜாதிகள் மேலேயும்
அவர் விளங்க பண்ணுகிறார். ஏன்னா தயவு அவர்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ஐஸ்வர்ய சம்பந்தன்னு சொல்லும்போது நேரடியான அர்த்தம் எதை குறிக்குதுன்னா அவருடைய தயவை இது குறிக்கிறது. அடுத்து எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கும் உண்டாயிருக்கிறது. இப்போ இங்கே ஒரு ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறாரு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அப்போ இங்கே தெளிவாக போட்டார். இங்கே ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது அவர் எதை சொல்கிறார்? இங்கே தேவனுடைய கிருபையை ஐஸ்வர்யமாக இருக்குது. ஐஸ்வர்யம்னா வேறு ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அதை எண்ண முடியாதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இல்லைன்றதை நம்ம எண்ணவே முடியாது, அதுதான் அவனுடைய அர்த்தம். அவருடைய கிருபை அவரிடத்துல ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. அப்போ இங்கே ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது பணத்தையோ பொருளையோ சொல்லலை, அவருடைய கிருபையை சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார்னா உயிரோட கொண்டு வந்தார், மறுபிறப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? தமது இரக்கத்தின்படி. அப்படியா இருக்கு? மிகுந்த இரக்கத்தின். அதுதான் முக்கியம். தமது இரக்கத்தின்படின்னு அவர் போட்டு எழுதியிருக்கலாம். தமது இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னாலும் அர்த்தம் ஒன்று தான். ஆனால் ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு, தமது மிகுந்த இரக்கத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்கம் அங்கே ஐஸ்வர்யமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தில் இந்த வசனத்தில் இரக்கத்தை ஐஸ்வர்யமாக பேசுகிறார். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இரட்சிப்பை கொடுக்கத்தக்க ஐஸ்வர்ய சம்பனராய் தேவன் இருக்கிறார். பாவத்தில் செத்து கிடந்த குருடாக கிடந்த நம்மை ஆண்டவர் இயேசு அவர் நம்மை மீட்டுறார். அவருடைய இரட்சிப்பு ஐஸ்வர்யமாய் இருக்கிறது என்பதை பல வசனங்களில் பல்வேறு விதமாய் பவுலப்போஸ்தலன் இங்கே பேசுகிறார். மனிதன் எவ்வளவு இருளின் சக்தியினால் அகப்பட்டிருந்தாலும் அவனை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவர் இரட்சிப்பிலே ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு காலில் அடிபட்டோ அல்லது கையில் அடிபட்டோ ஏதோ ஒரு புண்ணு ஆகிடுது. அந்த புண்ணு ரொம்ப புறையோடி போயிடுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ரொம்ப நமக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது, அதை சமாளிக்கவே முடியலை. இப்போ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல டாக்டர்கிட்ட போகும்போது அவர் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு மருந்தை அவங்க எழுதுவாங்க, அதுக்கான இன்ஜெக்ஷனை அவங்க போடுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு சின்ன புண்ணுக்கு போடக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்தை அவர் இதுக்கு என்ன செய்ய மாட்டார், போட மாட்டார். ஏன்? அந்த மருந்து சின்ன புண்ணுக்கு தான் வேலை செய்யும். நம்ம கிட்ட இருக்கிற புண்ணு புறையோடி போயிருக்கு, ரொம்ப நாள் ஆயிருக்குது அந்த புண்ணு. அப்போ அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆன்டிபயாட்டிக் மருந்து அதிகமான பவர் உள்ளதாக இருக்கணும். அதை யார் முடிவு பண்ணுவார்னா டாக்டர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ டாக்டர் அதை முடிவு பண்ணி என்ன செய்கிறாரு, அதை தொடர்ந்து இன்ஜெக்ஷனாக போடுறாரு, டேப்லெட்டாக கொடுக்குறாரு, இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்கன்னு சொல்கிறாரு, புண்ணை ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட்டு போடுறாரு. அவர் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக அதை செய்யும்போது ஒரு நாளில் என்ன ஆயிடுது, அந்த கையில் இருக்க புண்ணெல்லாம் ஆறி சரியாயிடுது. ஒருவேளை அவர் சின்ன புண்ணுக்கு போடக்கூடிய மருந்தை எடுத்து இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா 1 வருஷம் ஆனாலும் என்ன செய்யாதது, ஆறவே ஆறாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த புண்ணினுடைய தன்மைக்கு ஏற்பதான் மருந்து என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல தான் ஒரு மனிதன்
பாவத்தின் உளையான சேற்றில் சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவத்தை லேசாக செஞ்சானோ ஆழமாக செஞ்சானோ, எப்படி இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஆழத்தில் கிடந்தாலும் சரி, அவனை மீட்டெடுப்பதற்கான ரட்சிப்பு ஆண்டவரிடத்தில் பவர்ஃபுல்லாக இருக்குது, நிறையா இருக்குது. அதை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதனை மீட்டெடுக்கிறார். அப்போ ரட்சிப்பிலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். போதும். மனிதனுடைய பாவ வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தது என்பதை குறித்து இந்த 3 வசனத்தில் போதிக்கிறார். மனிதனுடைய அழிவின் நிலை தான் அது. எப்படி இருந்தான மனுஷன்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவனாய் இருந்தார். முற்காலத்தில், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டு, அதாவது பிசாசின் பிள்ளையாக இருந்தீங்க, பிசாசு சொல்கிறத கேட்டு நடந்தீங்கிறார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். என்ன சொல்கிறாரு? பிசாசு சொல்கிறத செஞ்சது மட்டும் இல்லை, நாம் விரும்பினது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆண்டுடைய பார்வையிலே நாம் கோபத்தை பெற்ற பிள்ளைகளாக இருந்தோம். அதான் கோபாக்கினியின் பிள்ளை, தண்டனைக்குரிய பிள்ளைகளாக இருந்தோம். எப்போ? முற்காலத்தில். முற்காலம்னா எது? பாவியாக இருக்கும்போது, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இப்போ சொல்கிறார் பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படி இருந்த மனிதன் அழிவின் நிலையில் இருக்கிறான். அப்படி இருந்த மனுஷன் என்ன செய்யறாராம்? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, தேவனோ எதில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாராம்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அவர்கிட்ட அன்பு நிறையா இருந்துச்சு. அன்பு நிறையா இருந்ததுனால அதை இரக்கமாக என்ன செய்தாராம்? நம்ம மேலே காண்பித்தார். இப்போ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அப்போ இங்கே ஐஸ்வர்யம்னு சொல்கிறது எதை தான் குறிக்குது? இரக்கத்தை குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே அப்படின்னா அது யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் அப்படின்னா இங்கே யாரை சொல்றாரு? அப்ப இயேசுவே பிதாவினால் நமக்கு ஞானமாகவும் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் மீட்பும் ஆனார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் போட்ட திட்டத்தினால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டதினால் நமக்கு இயேசுதான் ஞானம், இயேசுதான் நம்முடைய நீதி, இயேசுதான் நம்முடைய பரிசுத்தம், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்புக்கு சொந்தக்காரர். அதனால தான் உலக ஞானம் எவ்வளோ இருந்தாலும் தேவ ஞானம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உலகத்தில் வெற்றி பெற முடியும். உலகம் சொல்கிற எல்லா கருத்தும் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் தப்பு. அது உலகம் சொல்லுகிற கருத்துக்களும் வேதம் சொல்லி தருகிற கருத்தும் ஒன்றான்றதை பார்க்கணும். ஒருவேளை 2 வேறையாக இருந்தால் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் நாம் வேதம் சொல்லுகிறத தான் எடுக்கணுமே தவிர உலகத்தில் நிறைய பேர் இதைத்தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தை படைத்தவர் சொன்னது பெரிய காரியமா அல்லது உலகத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் சொல்கிறது பெரிய விஷயமா? உலகத்தை படைத்தவர் சொல்கிறது தான் பெரிய காரியம். தயார் பண்ணவருக்கு தான் தெரியும் சூட்சமாக என்னன்னு. அப்போ அவர் சொல்கிறது தான் என்ன செய்யணும், நாம் கேட்கணும், அதன்படி தான் செய்யணும். அப்போ நம்முடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நம்முடைய நீதி அழுக்காக இருக்குதான், கந்தையாக இருக்குதான், குப்பையாக இருக்குதான். பரிசுத்தம்னு எடுக்கும்போது நம்முடைய பரிசுத்தம்
தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அல்ல. தேவன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாருன்னு நம்ம யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்போது இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் மேன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்முடைய சுய பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக இருப்பது நல்லதானால் அதை மேன்மையாக பேசக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. இயேசு தான் என்னுடைய பரிசுத்தம், அதுதான் சொல்லணுன்றார். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஞானம், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நீதி. அப்போ இந்த பரிசுத்தம் எப்படி வரும்? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எப்படி வரும் அப்படின்னா விசுவாசத்தின் மூலம்தான் வரும். ஆண்டவர் மீதான விசுவாசத்தின் மூலம்தான் பரிசுத்தமே வரும். எப்படி சொல்ல முடியும்னா, விசுவாசம் எப்போ வரும்? தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வரும். தேவ வசனம்னா அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாம் அதை தான் நம்புவோம். உலக மனிதர்கள் சொல்லுகிற சூழ்நிலையின் வார்த்தையை என்ன செய்ய மாட்டோம்? பெருசாக நம்ப மாட்டோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ப நாம் அதற்கு கீழ்ப்படிவோம். நாம் அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்குள்ளே நாம் என்ன செய்வோம்? கடந்து போய் கொண்டே இருப்போம். அடுத்து சொல்கிறாரு, மீட்புமானார். பாவப்பட்ட மொத்த மனுக்குலத்தையும் மீட்பதற்கு பாவமில்லாத ஒருத்தர் தேவை. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா உடனே என்ன செய்கிறாங்க? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி பிதாவினுடைய சொந்த குமாரனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றின முதல் தீர்க்க தரிசனத்தை பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமியில் முதல்ல அதை அறிவிக்கிறார். அப்போ தம்மை தேடி வருகிற யாவரையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்ன வருகிறோம். பிதாவே, உடைய ஐஸ்வர்யத்தை பற்றினதான விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்திருக்கிறேன். ரட்சிப்பிலே ஐஸ்வர்யம், உடைய நீதியில் ஐஸ்வர்யம், உடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம், உடைய கிருபையில் ஐஸ்வர்யம், உடைய தயவில் ஐஸ்வர்யம், உடைய ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீர் பெற்றவராக இருக்கிறீர். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் அந்த ஐஸ்வர்யத்தை தருகிற ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.